சார், நர்ஸ் வந்திருக்காங்க. சிஸ்டர், லக்ஷ்மிங்கிற பேஷண்ட். வாங்க, கூட்டிட்டு போறேன். சார், இந்த ரூம் தான். தேங்க்யூ சிஸ்டர், நீங்க போங்க. யாரது? ராதாவா? எங்க போனீங்க எல்லாரும்? இப்பதானே டாக்டர் ரூமுக்கு போயிட்டு வரோம். யாரது? ரேகாவா? லட்சுமி அம்மா எப்படி இருக்காங்க? அவங்கள யார் அடிச்சாங்கன்னு ஏதாவது தகவல் தெரியுமா? தெரியலண்ணே, போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அடிபட்டதுல இருந்து இன்னும் மயக்கமாவே இருக்காங்க. அப்படியா? மாமா கூட வந்துட்டு போனாரு, ரொம்ப வருத்தப்பட்டாரு. எந்த மாமா? சக்கரவர்த்தி மாமா. சக்கரவர்த்தி? ஹலோ, வாங்க. உங்க மாமா வராரு. வணக்கம் முதலாளி. என்ன மாப்பிள்ளை இவ்வளவு தூரம்? நீங்க எங்க போனாலும் உங்களை விடுறதா எனக்கு உத்தேசம் இல்ல. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். அப்படியா? வாங்க, மேந்துகிட்டே பேசுவோம். வா, பாத்து படி இருக்கு, பாத்து வா. நீ போயிட்டே இரு. என்ன மாப்பிள்ள அப்படி முக்கியமான விஷயம்? அப்பாவை யார் கொண்டாங்கன்னு போலீஸ்க்கு துப்பு கிடைச்சு போச்சாம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள டிஐஜி அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொன்னாரு. என்ன இந்த குளிர்காலத்துல இப்படி உங்களுக்கு இருக்குது? அது உள்ளார புழுக்கம், வெளியே வேர்வையா வருது. அது மட்டும் இல்ல மாமா, லட்சுமி அம்மாவை யார் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? நிஜமாவா? யாரா அது? இங்கதான் இருக்கான். இங்கயா? இங்கதான், இதே மெட்ராஸ்ல தான் இருக்கான்னு அர்த்தம். ஓஹோ. ஆமா, இவன் யாரு இந்த கருப்பட்டி விட்டு தலைய? ஐயா வீட்டுல தாங்க வேலை செய்யறேன். அப்படியா? நீ வேலைக்கு சேர்ந்து எத்தனை நாள் ஆச்சு? நான் வந்து ஆமா, நேத்து தான் வேலைக்கு சேர்ந்தான். ஓஹோ. ஏன் மாப்பிள்ள மாமா, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, இங்க ஆழம் ஜாஸ்தி, அதான் கேட்டேன். நீச்சல் அடிப்பேன், எதிர் நீச்சல் அடிப்பேன். சக்கரா, அதை எடு. மாமா, உங்களுக்காக ஒரு பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை விட பெரிய பெரிய ரேடியோ எல்லாம் வீட்டுல இருக்குமாப்ல? இல்ல மாமா, இது உங்களுக்காக ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கு இத ஆன் பண்ணி கேட்டீங்க, அசந்து தூங்கிடுவீங்க. ஏப்பா, வந்த வேலை முடிஞ்சு போச்சு, போட்ட கரைக்கி விடு. பாத்து வாப்பா, மறந்துடாம ஆன் பண்ணுங்க. இத ஆன் பண்ணி கேட்டீங்க, அசந்து தூங்கிடுவீங்க. நீயாடா என் மகனை அழிக்க போற? அதுக்குள்ள நான் ஒன்னு அழிக்கிறேன்டா.
ஏய் 20 லிட்டர் போடு. என்ன சார் 100 ரூபா தான் தரீங்க? அது 500 ரூபாய் நோட்டுப்பா. போய் சில்லறை வாங்கிட்டு வா போ. சார் வீதி போறேன் சார். பாருங்க இன்ஸ்பெக்டர், பாருங்க. உங்க மகனுக்கு விரோதிங்க யாராவது உண்டா? இந்த ராஜா பையதான் சார் விரோதி. என் புள்ள எம்டி பதவிக்கு போட்டி போட்டது அவனுக்கு ஆவல சார். கீப் இட் சேஃபா. ராஜாவுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் உண்டா? இதே மாதிரி ஃபில்டர் சிகரெட் தான் சார் பிடிப்பான். கொலை நடந்த நேரத்துல வீட்டுல யார் யார் இருந்தாங்க? நான் ரேஸ் கோர்ஸ் மீட்டிங்க்கு போயிருந்தேன். என் பெரிய மக அமர் பெங்களூருக்கு போய் 1 வாரம் ஆகுது. விக்ரம் மட்டும்தான் தனியா வீட்டுல இருந்தான். ஐ சி. வீதி போறேன் சார். சார் வீதி போறேன் சார். வாங்க குமார். நான் தான் வந்திருக்கேன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க ஷூ சத்தத்தை வச்சுதான். ஷூ சவுண்ட வச்சு யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா நான் தான் வந்திருக்கேன்னு எப்படி ரொம்ப கரெக்டா சொல்றீங்க? நீங்க நடக்கிற ஸ்டைல் தான் நான் கூர்மையை கவனிச்சிருக்கேனே. இன்ஸ்பெக்டர் ஸ்டைல். அந்த விக்ரம் கொலை சம்பந்தமா குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? குற்றவாளி யாரு, அவன் எங்க இருக்காங்கறத கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப அவனை நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே? அரெஸ்ட் பண்ணத்தான் போறேன். உங்களுக்கு கண் பார்வை போய் எவ்வளவு நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு. அப்ப எப்படி அந்த விக்ரம் கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி நீங்களே தனியா காரை ஓட்டிட்டு போனீங்க? நோ நோ, வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? என்னால எப்படி காரை ஓட்ட முடியும்? நீங்க தான் ஓட்டிட்டு போனீங்க, அத நான் என் கண்ணால பார்த்தேன். நோ நோ இன்ஸ்பெக்டர், நீங்க மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்க நினைக்கிறீங்க. இல்ல, நடந்த உண்மையை தான் சொல்றேன். இப்படி நீங்க தப்பிக்க முயற்சி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் சாட்சியோட வந்திருக்கேன். டேய் முத்து, டேய், நேத்து ராத்திரி உங்க பங்க்ல பெட்ரோல் போட்டுக்கிட்டு மீதி சில்லறை கூட வாங்காம போனது இவர் தானே? இவர் இல்லைங்க. ஏன்டா பயப்படுற? தைரியமா சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், அவன் தான் இவர் இல்லன்னு சொல்றான்ல, அப்புறம் ஏன் சார் சும்மா மிரட்டுறீங்க? எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்றதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? ரேகா, நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு பேசுற. நோ, போலீஸ்ல பெத்த தாயை கூட சந்தேகப்படுவாங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. கடவுளே ஆனாலும் சரி, எங்க அண்ணனுக்கு எதிரினா எனக்கு எதிரிதான். ப்ளீஸ் கெட் அவுட். போறேன், ஆனா திரும்ப வருவேன் தகுந்த ஆதாரத்தோட. இன்ஸ்பெக்டர், பெஸ்ட் ஆஃப் லக்.